வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சோழர்கள் பற்றி பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோழர்கள் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் வரும். ஓகேவா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கிளாஸ் பார்க்கலாம். மொத்தம் ஒரு 15 டாபிக் கீழே நம்ம இதை பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சோழர் கால இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோழர் கால கட்டிடக்கலை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து சிற்பக்கலை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து படிமக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, இசைக்கலை, சோழர் ஆட்சி முறை, சோழர் கால படைகள், பொருளாதார நடவடிக்கைகள், பெண்களின் நிலைகள், கல்வி, சமுதாய வாழ்க்கை, சமயம் மற்றும் சோழர்களின் கொடை. ஸோ இந்த 15 சப்டாபிக்ஸ்லேருந்து நம்ம பிரித்து படித்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். நம்ம மொத்தமாக அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்தளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். கால இலக்கியங்கள் ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இதெல்லாம் ஔவையார் தான் இயற்றினது. ஸோ இந்த சோழர் காலகட்டத்தில் தான் இந்த ஔவையார் இந்த ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை இயற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்ப ராமாயணம், ஏர் 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வத அந்தாதி, லக்குமி அந்தாதி, சிலை 70. ஸோ இது எல்லாத்தையும் இயற்றினது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கம்பர். ஸோ கம்பரும் சோழர் காலகட்டத்தில் தான் அவரோட நூல்களில் இயற்றியிருப்பார். அதுக்கடுத்து நலவெண்பா அப்படிங்கிறத புகழேந்தி புலவர் இயற்றியிருப்பார். அது மாதிரி மூவருள்ளா, பிள்ளை தமிழ் இதெல்லாம் ஒட்டக்கூத்தர் இயற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்ட, கந்த புராணம் பார்த்திங்கன்னா கச்சியப்ப சிவச்சாரியார் அப்படிங்கிறவங்க இயற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்து சிவஞான போதம் அப்படிங்கிறத மெய்கண்டார் இயற்றியிருப்பார். ஞானாமிர்தம் பார்த்திங்கன்னா வாகிச முனிவர் அவங்க இயற்றியிருப்பாங்க. அடுத்து திருவுந்தியார் அப்படிங்கிறத திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அப்படிங்கிறவங்க இயற்றியிருப்பாங்க. அதுக்கடுத்து சிவஞான சித்தியார் அப்படிங்கிறத அருள் நந்தி சிவச்சாரியார் அப்படிங்கிறவங்க இயற்றியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெஞ்சுவிடு தூது அப்படிங்கிற முதலில் 8 நூல்களை உமாபதி சிவச்சாரியார் அப்படிங்கிறவங்க இயற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லாடம் என்ற இலக்கண நூலை கல்லாடனார் இயற்றியிருப்பார். யாப்பெருங்கலம், யாப்பெரும் கலங்காரிகை போன்ற இலக்கண நூல்களை அமிர்தசாகரர் அப்படிங்கிறவங்க இயற்றியிருப்பாங்க. நன்னூலில் பவனந்தி முனிவர், வீரசோழியம் பார்த்திங்கன்னா புத்தமித்திரர். அதுக்கடுத்து பெரிய புராணம் மற்றும் திருத்தொண்டர் புராணத்தை சேக்கிலார் இயற்றியிருப்பார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சோழர் காலத்தில் தான் இந்த இலக்கியங்கள் தான் இயற்றப்பட்டது. ஸோ சேக்கிலார் காலத்தை தொடர்ந்து சைவ சமய சாத்திரங்கள் மொத்தம் 14 நூல்கள் இயற்றப்பட்டன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்த நூல்கள் இக்காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேரரசு முழுவதும் கோயில்களிலும் மாடங்களிலும் திருப்பாவை, திருவெண்பாவை ஓதப்பட்டன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சோழர் கால கட்டடக்கலை டாபிக் கீழே பார்க்கலாம். சோழர்களின் கால கட்டடக்கலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட பாணியை ஒத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனி சிறப்பு இவங்களோட கட்டடக்கலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோயிலுக்கு மேலே கோபுரத்தில் இந்த தஞ்சாவூர் கோயிலில் பார்த்துருப்போம் இல்லையா, ரவுண்டாக இருக்கும்ல, அது பேர் தான் விமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது சோழர் காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கோயில்களில் கற்றாழிகளால் தான் கோயிலை கட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலே கருங்கற்களால் தான் கட்டப்பட்டது இல்லையா. ஸோ அது சோழர் காலத்தில் வளர்ச்சி அடைந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தொடக்க காலத்தில் என்னென்ன கோவில்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உச்சக்கட்ட காலகட்டத்தை தொட்ட கட்டடக்கலையெல்லாம் என்னங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருக்கட்டளை என்னும் இடத்தில் சுந்தரேஸ்வரர் கோயில் தொடக்க காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த்தாமலை விஜயாலயா சோழீஸ்வரம் அப்படிங்கிற கோயிலும், கொடும்பலூர் அப்படிங்கிற இடத்துல மூவர் கோவில் இதெல்லாம் தொடக்க கால கட்டடக்கலைக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. அடுத்து உச்சக்கட்ட கட்டடக்கலைக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராஸ்வரம் ஐராதீஸ்வரர் கோயில், திரிபுவனம் கம்பரேஸ்வரர் கோயில் இதெல்லாம் உங்களுக்கு உச்சக்கட்ட காலகட்டத்தை எட்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நம்ம ஃபேமஸாக இருக்க அந்த 4 கோயிலை பற்றி இன்டெப்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில். ஸோ இது முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிபி 1003 தொடங்கி கிபி 1010 ஆண்டு முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 வருஷமாக இந்த கோயிலை கட்டியிருக்காங்க.
இந்த கோயிலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சோழர் கால கட்டடக்கலையின் மணிமகுடம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோயில் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருவுடையார் கோயில் என்பதன் வடமொழி பெயரே பிரகதீஸ்வரம் கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழில் வந்து அது பெருவுடையார் கோவில் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. அதுவே வடமொழி பெயரை வச்சு பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த காலகட்டத்தில் இந்த பேர் இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர் மன்னர் காலகட்டத்தில் தான் பெருவுடையார் அப்படிங்கிறது பிரகதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா 90 அடி அகலமும் 90 அடி நீளமும் கொண்டது. கருவறைக்கு மேலே, அதாவது நிலத்திலிருந்து மொத்தம் விமானம் வரையும் 216 அடி உயரத்தை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விமானம் மட்டும் பார்த்திங்கன்னா 80 டன் எடை கொண்டு ஒரே கல்லுனால் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலில் இருக்க ஃபேமஸ். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜராஜன் தட்சிண மேரூர் அப்படிங்கிற மாதிரி இந்த கோயில் அழைக்கப்படுது. இந்த கோயிலோட இந்த பேரோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா தென்னகத்தின் இமயமலை அப்படிங்கிற மாதிரி பொருள். ஸோ தென்னகத்தின் இமயமலை அப்படின்னா ராஜராஜன் தட்சிண மேரூர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டு திருவிழா அப்படிங்கிறது நடந்துச்சு. அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 25 செப்டம்பர் 2010 அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் இது நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரம். இது முதலாம் ராஜேந்திர சோழன் தனது கங்கையின் வெற்றி நினைவாக உருவாக்கியது. ஸோ இங்கே வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோழகங்கன் என்ற புதிய பாசன ஏரியையும் தலைநகர் அருகே இவர் வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏரி பார்த்திங்கன்னா ஜலதம்பம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டது. ஜலதம்பம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் தூண் அப்படிங்கிற மாதிரி பொருள்படும். அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் வந்து முடிசூட்டும் இடமாக இது வந்து திகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட விமானம் பார்த்திங்கன்னா 170 அடி உயரமும், உட்பகுதியில் பார்த்திங்கன்னா நடராஜர் கோயிலும், வடக்கு சைடில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் கோயிலும், மேற்கு சைடு பார்த்திங்கன்னா சுடரலிங்கமும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனி கோவில் அம்மனுக்கு அந்த கோயிலுக்குள்ளேயே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெளிப்புற சுவர் மாடங்களில் பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர், துர்கா, விஷ்ணு, சூரியன், சண்டசேய அனுகிரகமூர்த்தி போன்ற இவங்களோட உருவங்கள்லாம் வெளிப்புற சுவர்களில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலை பற்றினா இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாராஸ்வரம் ஐராதீஸ்வரர் கோயில். இது பார்த்திங்கன்னா 2ஆம் ராஜராஜன் காலத்தில் வந்து கட்டப்பட்டது. சக்கரங்களை அமைத்து தேரை இழுத்து செல்வது போன்ற கல் தேர் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாகரம், திராவிடம், இசரம் 3 கலைபாணிலையும் கலந்து கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விமான சுவர்களில் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்று சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. மற்றும் இது இந்த 63 நாயன்மார்கள் எதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்து கட்டியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய புராணத்திலிருந்து தான் இந்த 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்று சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்பரேஸ்வரம் கோயில். ஸோ இது பார்த்திங்கன்னா 3ஆம் குலோத்துங்கன் பாண்டியரை வென்று மதுரையில் திரிபுவன வீரதேவன் என்ற பட்டம் சூட்டியதன் விளைவாக இக்கோயில் வந்து கட்டினார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து சிற்பக்கலை. ஸோ சிற்பக்கலையில் பார்த்திங்கன்னா கோயில் சுவர்களிலும் தூண்களிலும் சிற்பக்கலைகள் வந்து இடம்பெற்றிருக்கு. சிவன் கோயில்களில் பார்த்திங்கன்னா கருவறையின் மேற்கு பக்கம் வந்து லிங்கோத்பவர் அப்படிங்கிறவரும், தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவங்களும், வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மா அப்படிங்கிற மாதிரியும் இடம்பெற்றிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா படிமக்கலை. இது உலோகங்களினால் வார்ப்பு சிலைகள் உண்டாக்கப்பட்டு அதை வந்து வழிபாடு செஞ்சாங்க. ஸோ என்னென்ன உலோகங்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா செம்பு, வெண்கலம், வெள்ளி, இந்த 3 உலோகங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த சிலைகள் வந்து உண்டாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற நடராஜர் சிலை வந்து செம்பில் வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்றளவும் உலக புகழ்பெற்றதாகவே இருக்குது. இதனால தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா ஓவியக்கலை. ஓவியக்கலைக்கு ஃபேமஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தஞ்சை கருவறை சுவர்களில் காணப்படுற ஓவியங்கள் அனைத்தும் ஃபேமஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடனக்கலை. நடனக்கலை முத்திரை பதித்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிதம்பரம், தஞ்சாவூர், காஞ்சிபுரம் இந்த இடத்துலலாம் இருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் பார்த்திங்கன்னா நிருத்தியம் மற்றும் கர்ணம் போன்ற நடன முத்திரை பொதித்த சிலைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இந்த நடனக்கலையை பற்றி பெரிய புராணம் மற்றும் கம்ப ராமாயணம் வந்து சான்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
நடன கலைஞர்களுக்கு வந்து மாணிக்கம், காவிரி, தலைக்கோழி அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடனக்கலை நிகழ்ச்சி, அதாவது சித்திரை திருவிழா, கார்த்திகை திருவிழா, ஐப்பசி திருவிழா, இந்த 3 திருவிழாலையும் ராஜராஜ சோழன் வாழ்க்கை சித்தரிக்கும் ராஜராஜ நாடகம் வந்து நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இசைக்கலையில் பார்த்திங்கன்னா ஆச்சரியர் குரவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறந்த பாடல்களாக இந்த சோழர் காலத்தில் எது அழைக்கப்படுதுன்னா கலிங்கத்து பரணி, சீவக சிந்தாமணி, பெரிய புராணம், திருவிசைப்பா, இதெல்லாம் சிறந்த பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அடுத்து சோழர் கால ஆட்சி முறை. சோழர்கள் வந்து மேக்சிமம் முடியாட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணாங்க. இதுக்கு உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராம சபை மெம்பரை எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி குறிப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலாம் பராந்தகன் காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் குடவோலை முறைகள் பற்றி விளக்கமாக கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குடவோலை முறைனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குடத்தில் வந்து யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருப்பாங்களோ அவங்களோட பேர்லாம் எழுதி அந்த குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க. 5 வயசுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனை கூப்பிட்டு அந்த ஓலையிலேருந்து ஏதாவது ஒரு ஓலையை எடுத்து தர சொல்லுவாங்க. அப்படி யார் செலக்ட் ஆகி வருவாங்களோ அவங்க தான் உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுதான் குடவோலை முறை அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுது. உறுப்பினர் தேர்வு முறை. ஸோ என்ன மாதிரி கேட்டகரியில் உறுப்பினர்களை வந்து தேர்வு செஞ்சாங்க சோழர் காலத்தில்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிராமமும் ஃபஸ்ட்டு 30 பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த 30 பிரிவுக்கும் ஒரு உறுப்பினரை வந்து செலக்ட் பண்ணாங்க. மட்டும் இல்லாமல் ஒரு 5 குழுவாக பிரிச்சுக்கிட்டாங்க. அது எதுனா பொது பணிக்காக வந்து சமத்துவச்சார வாரியம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குளங்களுக்கான குழு அப்படிங்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஏரி வாரியம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டது. தோட்டங்களுக்கான குழு வந்து தோட்ட வாரியம் அப்படின்னும், பஞ்ச நிவாரண குழு அப்படிங்கிறது பஞ்சவாரியம் அப்படிங்கிற மாதிரியும், தங்கம் தொடர்பான குழு வந்து பொன் வாரியம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டது. ஸோ இந்த 5 வாரியங்கள் மற்றும் 5 குழுக்களாக செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இது பாருங்கள், முக்கியமாக ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் அந்த தேர்வு முறையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்பினருக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும், வந்து 35லேருந்து 75 வயசுக்குள்ளே அவருக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதங்கள் மற்றும் புராணங்கள் அந்த உறுப்பினர் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் ஒரு பர்சனுக்கு இருக்குன்னா அவங்க வந்து தேர்தல் முறையில் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு முறை நீங்கள் வந்து உறுப்பினராக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் உறுப்பினராக ஆக முடியும். ஸோ இந்த ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வார்டாக வந்து பிரிக்கப்பட்டது. இப்போ நான் குடவோலை முறை மேலே சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி முறையில் தான் ஒரு குழந்தைய வந்து சீட் எடுக்க சொல்லி ஓலையில் இருக்க பேர் எடுத்து அவங்கள உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து சோழர்கால படைகள். ஸோ காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, இது 3 படைகளும் இருந்தது. அது கூட சிறப்பு படை பார்த்திங்கன்னா 3 கை மகாசேனை அப்படிங்கிற மாதிரி முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திர காலகட்டத்தில் வெளிநாட்டுகளிலும் உள்நாட்டுகளிலும் வெற்றி பெற்று தந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வில் வீரர்கள் வில்லாளிகள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டாங்க. வாள் வீரர்கள் வாளிலன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டாங்க. ஈட்டி வீரர்கள் கொண்டுவார் அப்படிங்கிற மாதிரியும் எண்ணற்ற கப்பல்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துக்கும் சேர்த்து படை தளபதி அப்படிங்கிறவரை சேனாதிபதி, அதாவது தண்டநாயக்கம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அடுத்த பொருளாதார நடவடிக்கையில் உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா வணிகம், வேளாண்மை, வருவாய், நீர்ப்பாசனம். வணிகத்தில் பார்த்திங்கன்னா சோழர்கள் என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க மற்றும் இறக்குமதி செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், மிளகு, ஆபரண கற்கள், எண்ணெய், நெய், உப்பு, தானியம் போன்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி செஞ்சதாகவும், யானை தந்தம், பவளம், சங்கு, பாக்கு, ஏலம், ஒளிபுகும் மற்றும் புகா கண்ணாடிகள், பட்டு துணி, பருத்தி துணி இதெல்லாம் இறக்குமதி செஞ்சதாகவும் குறிப்பிடுறாங்க. நில வரியானது காணிக்கடன் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டது. நில அளவை முறை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன்லேருந்து 3ஆம் குலோத்துங்கன் காலகட்டம் வரையும் இந்த நில அளவை முறையை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து வரியை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நில அளவைக்கு வந்து யூஸ் பண்ணுற அலகுகள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா குழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லம்மா, இல்லை வெளி, பட்டி, பாடகம், இந்த மாதிரி முறையில் இவங்க நிலங்களை வந்து அளந்து அதுக்கான வரியை வந்து வசூல் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ராஜராஜனின் வரிமுறை. நெல் களம் என்ற அலகின் அடிப்படையில் வரிகள் வந்து வசூலிக்கப்பட்டது. ஒரு களம் பார்த்திங்கன்னா 28 கிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பின்னால் இதை முறைப்படுத்தினது ராஜராஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேலி அப்படிங்கிறது 100 களம் அப்படிங்கிற மாதிரி வரி வசூலிச்சிருக்காங்க. ஒரு வேலியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறவங்க. ஸோ சுற்றுமுறைனா ஒரு இடத்துல இருந்து பல இடத்துக்கு பிரித்து அந்த நீரை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வடி வாய்க்கால், ஊர் வாய்க்கால், நாடு வாய்க்கால் இந்த மாதிரி நீர்ப்பாசனத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. அடுத்து சோழர் கால பெண்களின் நிலை. ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தேவதாசி முறை வந்து தோன்றி வளர்ந்தது சோழர் காலத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடன்கட்டை முறையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உடன்கட்டை ஏறும் முறைக்கு எக்ஸாம்பிள்ஸாக என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் வீர சோழ இளங்கோவேல் என்ற கொடும்பாலூர் சிற்றரசரின் மனைவி கங்காதேவி இவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து தீக்குளித்தார் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ பேரரசரின் தாயாரும் சுந்தர சோழனின் மனைவியுமான வானவன் மாதேவியார் அப்படிங்கிறவங்க இவங்க கூட சேர்ந்து உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 நிகழ்வும் திருவாலங்காடு செப்பேடுகளில் வந்து குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கல்வி முறை. ஸோ சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் வந்து படிச்சிருக்காங்க. கோவில் வந்து கல்வி கூடங்களாக திகழ்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பிற்கால சோழர்கள் காலத்தில் தமிழ் இலக்கியங்கள் வந்து உச்சத்தை வந்து எட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதலாம் ராஜேந்திரன் தென் ஆற்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரி ஒன்றை வந்து நிறுவுறாரு. அதில் பார்த்திங்கன்னா 340 ஸ்டூடெண்ட்ஸும் 14 டீச்சரும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் எந்த மாதிரி சமுதாயம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஜாதி முறை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தனர், வணிகர், வெள்ளாளர், படை வீரர்களை தவிர மற்ற எல்லாரையும் அவங்க செய்கிற தொழிலை வச்சு அவங்க வந்து பல ஜாதிகளாக பிரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தணர்களுக்கு பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற மாதிரி நிலங்கள் வந்து கொடையாக வந்து அளிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் சமயம் பார்த்திங்கன்னா சைவம், வைணவம் வந்து சிறப்பு பெற்றிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புராண கடவுள்களாக சிவன், விஷ்ணு அப்படிங்கிறவங்க அந்த டைமில் ஃபேமஸாக இருந்ததாகவும் மட்டும் இல்லாமல் முதலாம் பராந்தகனும் உத்தம சோழனும் சைவம் வளர்க்க நிதி உதவி வந்து அளித்தாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஒரு சுவரோவியத்தில் முதலாம் ராஜராஜனும் அவரோட மனைவியாரும் சிவனை வழிபடுற மாதிரி சிலை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா சோழர்களின் குடை. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மன்னருக்கு வாரிசு இல்லாத போது அரச குடும்பத்தை சார்ந்த நபராகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அரச குடும்பத்தை சாராத நபராக இருந்தாலும் அவங்க வந்து மன்னராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து நல்லாட்சிக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க. 50 காப்பியம், 5 காப்பியம், இலக்கணம், நிகண்டுகள் இது எல்லாமே சோழர்கள் நம்மளுக்கு கொடுத்த கொடை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதோட இந்த டாபிக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தென்னிந்திய வரலாறுகளில் பல்லவர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சோழர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் பற்றி பார்க்கணும். அதை பார்த்துட்டோன்னா இந்த டாபிக் உங்களுக்கு ஓவர் ஆயிரும். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாண்டியர்கள் பற்றி நம்ம வீடியோ போடுவோம். தேங்க்யூ.